ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ். வெயிட் லாஸ் ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். இந்த மெனுவை வெயிட் லாஸ் டயபெட்டிக்ஸில் இருக்க 2 பேருமே ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து சண்டேஸ் இப்போ பெரும்பாலும் போடுறதை நிறுத்திட்டேன் வீடியோ. ஏன்னா சாட்டர்டே போடுற வீடியோவோட ரீச்சே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் பொதுவாகவே வெயிட் லாஸில் இருக்கும்போது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம பிளேட்டில் 50% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் 25% ப்ரோட்டீன்ஸ் அண்ட் 25% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் ஒரு வேலைக்குமே. மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால நீராகாரம்லாம் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். அதுக்கு வந்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு ட்ரிங்க் வந்து செம்பருத்தி பூட்டி. 3 கப் தண்ணியில் காய வச்ச செம்பருத்தி இதழை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சாவே கலரெல்லாம் மாறி வந்துடும். இந்த மாதிரி கலர் மாறி வந்த உடனே ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. டீயை வடிகட்டிட்டு அது கூடவே 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவில் ஊற வச்ச சியா சீட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. தூங்கி எழுந்திரிச்ச உடனே 1 ஸ்பூன் சியா சீட்ஸை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சாவே இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஹோல் டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவைப்பட்டால் 2லேருந்து 3 ட்ராப் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டீங்க. டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும், நல்லாவும் இருக்கும். ஸோ மார்னிங் டீ காஃபிக்கு பதில் நான் எடுத்துக்கிட்டது செம்பருத்தி பூட்டி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நான் செய்ய போகிறது சிவப்பு அவல் வச்சு ஒரு உப்புமா. அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவில் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கூடவே ஒரு கேரட்டையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க கிரேட் பண்ணி. இதை இன்னும் ஹெல்த்தியாக மாற்றணுன்றதுக்காக என்கிட்ட கொஞ்சமாக கோஸ் இருந்தது, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி காயெல்லாம் நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் போயிடணும். இது செய்யும் போதே நான் என்ன பண்ணேன்னா, அவலை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சு நல்லா தண்ணியை பிழிஞ்சு தனியாக எடுத்துட்டேன். அதை சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் இந்த மாதிரி உதிரியாக வரும். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக முந்திரியோ பாதாமோ ப்ரோட்டீன்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் கார்னிஷிங் டச்சுக்கு கொத்தமல்லி தழையை தூவிக்கோங்க. தேவைப்பட்டால் இதில் வந்து சில வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், அது வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கூட 1லேருந்து 2 ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு 30 செகண்ட்ஸ் போல் விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டான அவல் உப்புமா ரெடி. ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 1 கப் அவல் உப்புமா. எனக்கு இதுவே போதுமானதாக இருந்ததுங்க. உங்களுக்கு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா கூடவே ஒரு வெள்ளரிக்காய் போல் கட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஒரு 3 பலாசொல பழம் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். எங்கள் ஊரில் பலாப்பழம் ரொம்ப ஃபேமஸ். உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி, பலாப்பழம் எந்த ஊரில் ஃபேமஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். அதுதான் என்னோடய ஊர், கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். லஞ்சுக்கு கருணக்கிழங்கு வச்சு நான் ஒரு ஃப்ரை ரெடி பண்ண போகிறேன், என் பையனுக்கும் சேர்த்து தான். ஸோ வந்து குட்டியாக கருணக்கிழங்கு இருந்தது, அதை தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி தண்ணியில் ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு இறக்க போகிறேன். இதிலே வந்து காய் நல்லா வெந்துடும். இந்த காயை தண்ணியெல்லாம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுடுங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக புளித்தண்ணி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவில் உப்பு எனக்கு தேவைப்பட்டது. ஸோ இதெல்லாம் எடுத்திருக்கேன். கருணக்கிழங்குல இருக்க அந்த கரகரப்பு தன்மை போகணுன்றதுக்காக புளித்தண்ணி சேர்ப்பாங்க. இது சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா சுத்தமாக நல்லா இருக்காது, டேஸ்ட்டு வாயிலே வைக்க முடியாது. இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே வேக வச்சுருந்த காயையும் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுடுங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயெல்லாம் போட்டு காயும் போட்டு வதக்கி எடுத்திங்கனாவே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் காய் ரோஸ்ட் ஆகி வந்துடும். இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக பூண்டு போட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி. ஸோ லஞ்சுக்கு கோதுமை சம்பா ரவை போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். ப்ரோட்டீன்ஸ்க்கு முட்டை, தயிர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு என்னவோ இன்றைக்கி கேஷ்யூஸ் போதும்னு தோணுச்சு. எனக்கு ஸ்லைட்டாக கோல்ட் அண்ட் கஃப் ஃபீவர் இருக்கிறதுனால தயிர் எடுத்துக்கலை. ஸோ 1 கப் நிறைய கோஸ் கூட்டு எடுத்திருக்கேன். 2லேருந்து 3 பீஸ் தான் வந்து ஃப்ரை எடுத்திருக்கேன். ஈவினிங் 1/2 கப் போல் காஃபி ஆர் டீ சர்க்கரை இல்லாமல் எடுத்துக்கோங்க. நைட்டுக்கு 1 சப்பாத்தி, கொஞ்சமாக இறால் வச்சு தொக்கு செஞ்சுருந்தேன். ஸோ அதை எடுத்திருக்கேன். இறால் தொக்கு எப்படி செய்யணுன்ற ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கு 1 ஸ்பூன் போல் ஓமமாக 2லேருந்து 2.5 கப் தண்ணியில் நல்லா 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு
வடிகட்டி எடுத்து குடிச்சிக்க போகிறேன். டெஃபினட்டாக எனக்கு கொஞ்சம் இந்த சளியெல்லாம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஹெல்ப் ஆகும்னு நினச்சி ரெடி பண்ணியிருக்கேன். என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்கும். நீங்கள் எனக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.